பத்திரிகையாளர்களே, பொதுமக்களே, தமிழ்நாட்டின் தலைநகரான இந்த சென்னை மாவட்டத்துல எத்தனையோ பணக்காரங்களும் இருக்கிறாங்க. எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதே சமயம் ஏழைகளும் அனாதைகளும் அதிகமா வாழறது இந்த சென்னையிலும் இதை சுத்தி இருக்கிற மாவட்டங்களையும் தான். சிட்டில சில இடங்கள்ல தவிர மத்த இடங்கள்ல நல்ல ரோடு இல்ல, தேவையான இடத்துல பாலம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல. இங்க உள்ள கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகள்ல பிரசவித்த பெண்கள் நடைபாதையிலையும் டாய்லெட் பக்கத்துலயும் படுத்திருக்காங்க. சில பள்ளிக்கூடங்கள்ல கூடாரமே இல்லாம பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கஜானாவில பணம் இல்லைன்னு தன்னோட சொந்த கஜானாவில இருந்து பணத்தை எடுத்து இந்த மாவட்டத்துக்கு உதவி செய்யறதுக்காக தமிழ்நாட்டின் பெரிய பணக்காரர் உடையப்பா அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது திரு உடையப்பா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நான் தான் உடையப்பா. இது என்னோட குஞ்சி குஞ்சி குஞ்சிர பாதம், என்னோட பிஏ. சின்ன வயசுல இருந்தே எனக்கு திக்குவாயிருக்கு. அத கரெக்ட் பண்ண தான் நான் கூட வந்திருக்கேன். நம்ம பாரதத்துல 10 கோடி பேர் அனாதைகளா தெருவில் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு சின்ன குடிசை கூட கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் யார்தான் உதவி செய்யறது? இருக்கப்பட்டவங்க தானே செய்யணும். 50,000 ஏக்கருக்கு மேல நிலம் இந்தியாவுல பல மாநிலங்கள்ல எனக்கு இருக்கு. இது மட்டுமா? லிக்கர் வியாபாரம், சிட் ஃபண்ட், சேவிங் சலூன், ஷேர் மார்க்கெட், ரேஸ் குதிரை, டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, பத்தாவதுக்கு ஏராளமான கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட். நீ எவ்வளவோ. இது உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம், எதுக்கு இவ்வளவு பூமி? ஒரு ஜான் வயிற்றுக்கு இவ்வளவு தேவையா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும். 2 பேரும் வாழறதுக்கு எவ்வளவு பணம் தேவையில்லையே. எனக்கு கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாவுக்கு சொத்து இருக்கு. அதுல 1800 கோடி ரூபாவை நம்ம மாவட்டத்துக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு உண்டான காசோலைய இப்பவே உங்க முன்னாடியே கொடுத்தேன். ஒரு முக்கியமான விஷயம் கலெக்டர் அம்மா, இந்த பணம் ஏழைங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். இந்த மினிஸ்டர், எம்எல்ஏ, இன்ஜினியர், தாசில்தார், கான்ட்ராக்டர் இவங்க யார் கைக்கும் போயிடக்கூடாது. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். யார் மூலமா இந்த பணத்தை செலவு பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அவங்க மூலமா தான் இத செலவு பண்ணணும். இதான் என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள். சூப்பர்டா. இல்லனா அவ மேஞ்சிருவாள்ல. இதுல ஒரு ரூபா கூட பிளாக் மணி இல்ல. அவ்வளவும் சூப்பர் டாக்ஸ் கட்டின ஒயிட் மணி. தலைவா, ஒயிட் மணியோ பிளாக் மணியோ நீ கொடுத்த செக் பாஸ் ஆனா போறோம். சார், சூப்பர் டாக்ஸ் கட்டுற எல்லா பணக்காரங்களும் இப்படி கொடுக்க முன் வரணும்னு சொல்றீங்களா? அதை எப்படிங்க நாம சொல்றது? நம்மளுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்துட்டேன். ஆனா ஒண்ணு, என்னை விட பெரிய பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி தேவையானதை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இந்தியாவோட மொத்த பட்ஜெட்டை விட அதிகமான பணம் ஒரு ஸ்டேட்லயே கிடைக்கும். அப்போ இந்தியாவோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அப்புறம் இங்க தெருவோரத்துல ஒரு அனாதை கூட இருக்க மாட்டாங்க. உடையப்பா இப்படி பண்ணது கண்டிப்பா அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு தான். சிஎம் ஆகிறதுக்கு இல்ல, பிஎம், பிரைம் மினிஸ்டர். இப்ப இந்தியா பூரா இத பத்தி தான் பேச்சு. இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு புரட்சி பண்ணது இல்லைன்னு. ஒண்ணுமே புரியலையே. நீங்க தலைவர் ஆனதுல இருந்து எதுதான் புரிஞ்சிருக்கு? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் முதல்ல போலீஸ் மினிஸ்டருக்கு தான் தெரியணும். அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் அழிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் தெரிவிக்க வேண்டியது கலெக்டர் அம்மா தானே. கர்நாடகாவுல பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணா இருந்தாலும் பணம் பணம் தானே. என்ன தலைவா, உன்னோட விளையாட்டெல்லாம் இந்த கலெக்டர் கிட்ட வேண்டாம். ஏமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ சிஎம் ஊர்ல இல்லனாலும் என்கிட்ட சொல்லாமல. இதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு இல்லையா? சார், நான் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கல.
ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், இந்த மாவட்டத்துக்கு உதவி செய்ய போறேன்னு உடையப்பா சார் சொன்னாரு. அம்மா அரசியல் என்னன்னு ஐஏஎஸ் படிச்சா தெரியாது. அரசியல் என்னன்னு தெரியாதுதான். ஆனா உடையப்பா சொன்ன மாதிரி உங்களை போல உள்ளவங்க கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணி எல்லாம் ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சரண்டர் பண்ணீங்கன்னா நம்ம நாட்டு வளர்ச்சி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். வாயை கொடுத்து நோயை வாங்கிட்டல. நீங்க புறப்படலாமா? சரிங்க சார். வாங்க. ஐயோ நாய்க்குட்டி, நீயா? சாரி சாரி. இது எந்த ஆபீஸ்? போஸ்ட் ஆபீஸ். ஆ, ஏன் சார் நீங்க இன்னைக்கு காலைல மருந்து சாப்பிடலையா? தலைவர் வீடு. எந்த தலைவரே? நம்ம ஆளுங்கட்சி தலைவர் சார். ஓ, நம்ம தலைவரா? அப்படி புரியுற மாதிரி சொல்லியா? கமா. நீ மட்டும் என் கூட இல்லைன்னா என் டிஜிபி தொப்பி எப்போ பறந்துருக்கையா? ரொம்ப தேங்க்ஸ் சார். வெரி குட். உங்க தொப்பியை பறக்க விட மாட்டான் சார் இந்த சேதுபதி. தேங்க்யூ தேங்க்யூ. ஹை நடிக. இந்த நடிகையோட பேர் என்னையா? இவங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார். பிரியா அலெக்சாண்டர். நமஸ்காரம்மா. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. தெரியுமா? தெரியுமா? சாரி. நடிகை மாதிரி தான் இருக்கு. அந்த உடையப்பா முழு பைத்தியம். கரெக்ட். அவன் மச்சான் டிஜிபி ஒன்னே முக்கா பைத்தியம். உங்களை தான் சார். யூஸ்லெஸ் இடியட். இப்ப புடிச்சிட்டு வரான்ட்டு போனேன். எங்கயா? யாரு? உங்க மச்சான் உடையப்பாவ. ஓ, அவரையா? சார், அவரு பணத்தை சரண்டர் பண்ணிட்டு அடுத்த ஃப்ளைட்லயே டூருக்கு போயிட்டாரு சார். என் மச்சானை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சார். எச்ச கையால கூட காக்கா ஓட்ட மாட்டாரு. அவரு இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு சார். சார், உன்னையும் மச்சான் ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள போட்டுருவேன். அவன் டிஜிபி. இது விளையாட நேரம் இல்ல. நாம சொல்லித்தான் உடையப்பா இப்படி செஞ்சாருன்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எலெக்ஷன் வரப்போகுது இல்ல? யோ டிஜிபி, உடனே உடையப்பாவுக்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணு. நாடு உருப்படும். தாய் மண்ணில் ஈரம் உண்டு, தண்ணி அடிச்சால் வீரம் உண்டு. வணக்கம் பொண்டாட்டி வேணும். எல்லாரும் தூங்காச்சா? இனிமே யாரும் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்க வேண்டாம். ஏன்னா எல்லாத்துக்கும் 3 சென்ட்ல வீடு கிடைக்க போகுது. மயில, உனக்கு பிடிச்ச அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மச்சானுக்கு என் மயிலோட மச்சாதான். மயில எங்க காணும்? எங்க இருந்தாலும் விட மாட்டேன். இன்னைக்கு இருக்கியா? இன்னைக்கு விடிய விடிய தீபாவளி தான். தீபாவளி மஞ்சள் கலர் புடவை. அப்ப இதுதான் என் மயிலு. மயிலு யாரடி? என் மயில் ஆம்பளைக்குள்ள பேசுறா. நீயா? என் மயிலு மாறி போச்சு. மயிலு மாறல, நீ மாட்ட. ஏண்டா தூக்கம் வரலன்னு போட்டு வாங்கி கப்புன்னு கவுந்தாச்சு படுத்தா இப்படி குப்புன்னு எழுப்பி வாடா. என் மயிலு கட்டின மஞ்ச புடவை எங்கடா? என் மயிலு மயிலு பறந்துருச்சு. எங்கடா? அங்கடா. நீ மஞ்சள் கலர் புடவை தான் கட்டிருக்கியா? நான் காட்டுப்பன ஃபுட்பால் மாதிரி இங்க வந்து உள்ற. பூச்சி கோல் அடிச்சுட்டான். இவ்வளவு நாளாயும் உனக்கு உன் பொண்டாட்டி யாருன்னு அடையாளம் தெரியல. அடையாளத்தை தான் தேடினேன். அத அவன் தப்பா நினைச்சுட்டான். தினம் உனக்கு இதே வேலைதான். உத வாங்கிய சாவு. ஏன் சரசு, என் பொண்டாட்டி எங்க? அவளை பார்க்காம என்னால தூங்க முடியாது சரசு. அது சரி. அவ செகண்ட் ஷோ சினிமா பார்க்க போயிருக்கா. போய் ரவுஸ் பண்ணாம தூங்கு. சரசு, நீ எந்த ஷோக்கு போற? அதுக்கும் அடுத்த ஷோக்கு போறேன். நானும் வரட்டுமா சரசு? அடிச்சு சும்மா கடை. ஆசைய பாரு. இன்னொரு கட்டிங்க போட்டு கவுந்து படு. நானும் எவ்வளவு நாளா கேட்க, உன் கூட ஒரு ஷோ பார்க்கணும் பார்க்கணும்னு. பார்க்க முடியலையா சரசு? டேய் கடுகு, என்னண்ணா? ஒண்ணும் இல்லடா. பரவாயில்ல, சும்மா சொல்லு. இந்த யூனிஃபார்மை பால்காரம்மா வீட்டுல தான் வாங்கணும்னு சாந்தி கிட்ட உளறிட கூடாது. சரி, இதுக்கு எனக்கு எவ்வளவு கமிஷன் தருவ? உனக்குறடா கையில காசு இல்ல. அப்ப அத காந்தி கணக்குல வச்சுக்கிறேன். வச்சுக்கடா போட. இங்கதான் போச்சு நிக்குது. ஏண்டா கடுகு, துணி விலை எல்லாம் ரொம்ப கண்ணாமண்ணா நேரி போச்சுடா.
சரி சரி ஓவரா நடிக்காத மாட்டிக்க போறோம். அம்மா நீ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் தெரியுங்கா. இந்தா. ஹாய். யூனிஃபார்ம் வாங்கிட்டு வந்துட்டீங்களாப்பா? நைனாவா சும்மாவா? என்னம்மா அப்படி பார்க்குற? புதுசு தான். டெய்லர் கடையில் அப்படியே போட்டு வச்சிருந்து அழுக்கு பண்ணிட்டான். இப்ப நல்லா மாட்டிக்கினியா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் யார் வீட்லயும் வாங்க வேணான்னு. அப்பா கிட்ட காசு இல்லைம்மா, அதனால தான் அங்கே கூட படிக்கிற ஹேமா வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கிழிஞ்சிருக்குன்னு தெரியலம்மா. பரவாயில்லப்பா, உடம்பு சரியில்லைன்னு நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகாம இருந்துடுறேன். சாந்தி, நம்மளை போல நாடோடிங்க 3 வேளையும் வயிற்றுக்கு சாப்பிட்றதே முடியாத விஷயம்தான். அதுலயும் கௌரவமா புது துணி போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஆகாத காரியம்தான். ஆனா இந்த அண்ணன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு கவலையும் வரக்கூடாது. இந்தா, இப்ப சந்தோஷம் தானே? இங்க பாருமா, ஸ்கூல் ஆண்டு விழால நாளைக்கு நீ நல்லா பேசணும். பணக்கார பசங்களுக்கு நடுவுல என் தங்கச்சி தான் நம்பர் 1 இருக்கணும். அது மட்டும் இல்லைம்மா, நீ நல்லா படித்து 100க்கு 100 மார்க் வாங்கி இந்த மாநிலத்திலேயே முதல் மாணவியை வந்தீங்கன்னா நம்ம மாதிரி அனாதை கூட்டத்துக்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா? உன்னால முடியும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நல்லா படிக்கணும், சரியா? அண்ணன் போய் குளிச்சுட்டு வரேன். நானும் வர அப்படியே குளிச்சுட்டு போய் அரிசி வாங்கிட்டு வந்தேன். சரி வாப்பா. இங்க பாரு, நான் 1ஆம் கிளாஸ்ல 4 வாட்டி தோத்தேன்னு என்ன வெளிய அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு போட்ட டவுசர் இன்னும் மாறல. ஆனா உனக்கு மட்டும் புதுசா ட்ரெஸ். நல்லா படிக்கணும். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளு. நிறைய வேலை இருக்கு, வரட்டா? என் செல் நம்பர் உனக்கு தெரியும்ல.